லைனிங் கொடுக்காத நார்மல் ப்ளவுஸ்லேருந்து அளவெடுத்து எப்படி கட்டிங் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதில் வந்து 2 ப்ளவுஸ் துணி போட்டிருக்கேன். 2 ஒரே கஸ்டமருக்கு தான். அதனால் 2யும் ஒன்றா போட்டு நான் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளவுஸோட அகலத்தை அளவெடுத்துக்கலாம். ப்ளவுஸோட அகலம் 18.5 இன்ச்சு இருக்குது. 18.5ல் பாதி 9.25. இதில் தையலுக்கு 2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டு 11.25 வைக்கிறோம். இதில் ப்ளவுஸோட உயரத்தை அளவெடுத்துக்கிட்டு ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு, கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சு, மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிட்டு 14.5 இன்ச்சு அளவெடுத்துக்கலாம். இப்போது சதுரமாக ஒரு கட்டம் போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு வந்து 5.25 இன்ச்சு, 2.5 இன்ச்சு கழுத்துக்கும் 3.25 இன்ச்சு ஷோல்டருக்கும். இவங்க ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக போடுவாங்க. அதனால் 3.25 இன்ச்சு ஷோல்டருக்கும் 2.5 இன்ச்சு கழுத்துக்கும். ஆம்ஹோலுக்கு 5.5 இன்ச்சு. இந்த 5.5 இன்ச்சு எடுத்து ஸ்கொயர் மணிக்கு சதுரமாக போட்டுக்கலாம். மேலே இருக்க 5.25, இங்கே சைட்லேயும் கீழே 5.25 இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதிலிருந்து ஒரு 1.25 இன்ச்சு கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்போது பின் கழுத்தோட இறக்கத்தை பார்க்கணும். அதுக்கு ப்ளவுஸ் துணியிலேருந்து முதுகோட உயரத்தை அளந்துக்கலாம். முதுகோட உயரம் 3.25 இன்ச்சு இருக்குது. அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு தையலுக்காகவும் கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காகவும் எடுத்துக்கிட்டு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு வச்சு கழுத்தோட ரவுண்ட் கழுத்து கேட்டிருக்காங்க. ரவுண்டு கழுத்து வரைஞ்சி வெட்டிக்கலாம். ப்ளவுஸ் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சைடில் வந்து கிளாத் வந்து அன்ஈவனாக இருக்குது. அதை ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அன்ஈவனாக இருந்தால் சரி வராது. இப்போ ஸ்லீவுக்கு துணியை 2ஆக மடித்து போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கு உள்பக்கமாக இருந்து தான் அளவெடுக்கிறோம். உள்பக்கம் தையலுக்கும் மேலே ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறோட தையல் அளவையும் சேர்த்து தான் அளவெடுத்திருக்கோம். அளவெடுத்துட்டு அதிலிருந்து 1 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். 5.25 இன்ச்சு உயரம், 1 இன்ச்சு சேர்த்தா 6.25. அதிலிருந்து 2.5 இன்ச்சு கை வளைவு வெட்டுறதுக்கு 2.5 இன்ச்சு. அந்த ஷோல்டர்கிட்ட 1.25 இன்ச்சு அளவெடுத்து மார்க் பண்ணி வெட்டினோம்னா நல்லாயிருக்கும். வரைஞ்சிட்டு பேக் பார்ட்டோட ஆம்கோல் எடுத்து இதில் போட்டு பார்க்கலாம் அளவு கரெக்டாக இருக்கான்னு. ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இது 1/2 இன்ச்சு தான்றனால ஒன் சைடு மட்டும் ப்ளவுஸை இழுத்து போட்டு வெட்டிக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா 2 பக்கமும் ஜாயின் கொடுக்குற மாதிரி தான் பார்த்துக்கிறணும். இது வெறும் 1/2 இன்ச்சுங்கிறனாலக்க ஒன் சைடாக இழுத்து வச்சு ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் கொடுத்துக்கிற மணிக்க போட்டு துணியை அளந்து எடுத்து வெட்டிக்கலாம்.
இப்போ பழையபடிக்கு மார்க் பண்ணிக்கலாம். வளைவுக்கு 2.5 இன்ச்சு, ஷோல்டர்கிட்ட 1.25 இன்ச்சு கொடுத்து மறுபடியும் வளைவு வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்லீவை வெட்டிக்கலாம். பேக் பார்ட் ரெடி, ஸ்லீவும் ரெடி. ஸ்லீவுக்கு ஒரு சைடு முன்பக்கம் ஜாயின் பண்ணுற பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி வெட்டிக்கலாம். குடஞ்சி வெட்டின சைடு ஒரு அடையாளப்படுத்திக்கலாம் நாச்சஸ் போட்டு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு வெட்டுறதுக்கு பேக் பார்ட் அது மேலே தூக்கி ஷோல்டருக்கும் சைடு பக்கங்களும் அது மேலேயே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் சைடு மார்க் பண்ணியாச்சு, சைடில் மார்க் பண்ணியாச்சு. சைடு வந்து பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆம்கோல் சைடு ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச்சு உள்ளே இழுத்துக்கிறோம். அதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம். கழுத்து பகுதி எல்லாம் வரைஞ்சிக்கலாம். சைடில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ட மணி கொக்கி பட்டி பக்கம் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி, அதாவது 1/2 இன்ச்சு கம்மியாக அளவு எடுத்துக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்க கழுத்தை அப்படியே போட்டு வரைஞ்சிக்கலாம். கழுத்தோட இறக்கம், முன் கழுத்தோட இறக்கம் 6 இன்ச்சு இருக்குது. இதில் வந்து நல்லா கொஞ்சம் முன் சைடுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நல்லா வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் கொஞ்சம் ஏற்றி இது பண்ணிடுவாங்க. அது தச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கழுத்து இழுத்துக்கிட்டு இருக்கிற மணிக்கு இருக்கும். இது நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக அந்த கேப் வச்சு வரைஞ்சி எடுக்கிறோமோ அப்போக்கப்போ அப்படி அதுக்கேற்ற மாதிரி கழுத்து நல்லா பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேலே 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுன்னு கேப் விட்டு வரைஞ்சி எடுத்துட்டோம்னா ஒரு வீ கழுத்து மணிக்கு இழுத்துக்கிட்டு வந்துடும். இப்போ ப்ளவுஸில் வந்து கிராஸோட உயரத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப துணியை இழுத்துடக்கூடாது. கிராஸுங்கிறபோது இழுக்க இழுவை கொடுக்க தான் செய்யும். இதில் கிராஸோட உயரம் 13 இன்ச்சு இருக்குது. இதில் பட்டன் பட்டி பக்கம் இருந்து ஒரு 3.5 இன்ச்சு தள்ளி அந்த உயரத்தை அளவு வச்சுக்கலாம். சைடில் எவ்வளவு இருக்குன்னு அளந்து அதையும் மார்க் பண்ணிக்கலாம். கொக்கிப்பட்டி பக்கமும் எவ்வளோ இருக்குன்னு அளந்து அது மேல் தையலுக்கும் கீழ் தையலுக்கும் சேர்த்தும் இடையில ஒரு டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்தும் ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கொக்கிப்பட்டி பக்கம் அளவெடுத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு 3ஐயும் ஜாயின் பண்ணி வரைஞ்சிருங்க. இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அந்த டாட் பிடிக்கும்போதுக்க ஒரு பக்கம் கம்மியாயிரும் ஒவ்வொரு நேரம். அதுக்கு வந்து அளந்து பார்த்துக்கிறணும். 2 பக்கத்துக்கும் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இப்போ பார்த்துக்கிறதுல அந்த பக்கத்தை விட இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குங்கும் போதுக்கு அதை நம்ம எக்ஸ்ட்ரா கையிலே லேசாக வரைஞ்சி விட்டுக்கலாம். அப்படி நம்ம அதை வரைஞ்சி விடாமல் இது பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விடுற மணிக்கு இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து சேர்த்து வரைஞ்சே விட்டுக்கலாம். கட் பண்ணி விடுறதுனாலும் விடலாம், இல்லை இப்படி நம்ம வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம். நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பட்டிக்கு எடுக்கணும். பட்டிக்கு ஒரு தோராயமான அகலத்தில் நான் ஒரு தோராயமாக எடுத்துக்கிறேன். அது நம்ம தைக்கும் போதுக்க ப்ளவுஸோட துணி அது மேலே வச்சு எவ்வளோ இது பண்ணுறதுன்னு பார்த்து நம்ம அதை வெட்டி எடுத்துக்கலாம். வளைவுகள் கொடுத்து பட்டிக்கு ஏற்றவாறு. அவ்வளோதாங்க. நார்மல் ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து எப்படி ஈஸியான மெத்தடில் தைக்கலான்றதை பார்க்கலாம்.
இது பின்பக்கம். பின்பக்கத்தில் கீழே 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அடையாளத்துக்கு நாச்சஸ் கொடுத்துட்டு அந்த 1 இன்ச்சை மடிச்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த நீளம் அதை நாக்கு கொடுத்துருக்கோம்ல அதை மடிச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சுக்கு மடிச்சிட்டோம். மடிச்சாச்சு. இப்போ 2 பக்கம் டாட். இந்த ஷோல்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சே கனெக்ட் பண்ணி அது போல இந்த பக்கமும் பேக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ். ஸ்லீவ்ல இந்த இடத்துல கொஞ்சம் துணி பத்தாம இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் துணி கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஜாயின் கொடுத்து ஒரு 1 இன்ச்சு கம்மியா இருக்குது. அதுக்கு இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். போட்டு ஒரு அமுக்கு தைக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியாம இருக்கும். அது போல இந்த பக்கமும் அதே போல தச்சுக்கலாம். ஸ்லீவ் மடிச்சு போட்டு எக்ஸஸ் ஆகிற கிளாத் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கீழே மடிச்சு தைக்க 1 இன்ச்சி விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சியை அடையாளப்படுத்திக்கிட்டு அந்த 1 இன்ச்சியை மடிச்சு தச்சிடலாம். பேக் பார்ட்ல எப்படி கீழே மடிச்சு தச்சோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சி மடிச்சு தச்சுட்டு மீதம் உள்ளதை மடிச்சு தச்சிடணும். இந்த இடத்துல அடையாளப்படுத்திக்கிறேன். இன்னொரு ஸ்லீவே ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் பார்க்கலாம். கிராஸ் எங்களை அடையாளம் இருக்குது. இந்த அடையாளத்துக்கு ஒரு நாச்சஸ் கொடுத்துட்டு இவங்க கொஞ்சம் பாடி அதிகம், அதனால ஒரு 1.5 இன்ச் டாட்ல அகலம் கொடுத்துக்கிறேன். 1.5 இன்ச் கொடுத்துட்டு அந்த இடத்துல அடையாளம் கொடுத்துக்கிறேன். டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச். 3 இன்ச் கொடுத்துட்டு இங்கிட்ட இருந்து இந்த டாட்டுக்கு 1.5 இன்ச் கேப்பும், இங்கிட்ட இருந்து இந்த சைடு டாட்டுக்கு 1.25 இன்ச் கேப்பும் கொடுத்து அடையாளப்படுத்திட்டு ஒரு ஊக்க வச்சு இப்படி பின் பக்கத்துக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துக்கிறேன். 2 பக்கத்துக்கும் தனித்தனியா மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இருந்தா இப்படி ஒரு ஊசியை வச்சு குத்துனோம்னா இந்த ஓட்டை பின்பக்கம் உள்ள கிளாத்லயும் விழுந்துரும். நம்ம அதை அடையாளத்தை வச்சு தச்சுக்கலாம். இந்த 2 கிளாத்லயும் அடையாளம் விழுந்துருச்சு. தச்சுக்கலாம்.
பீஸெல்லாம் விட்டு விட்டு போங்க. இப்போ பட்டி ரெடி பண்ண போறோம். பட்டிக்கு வந்து 3 கிளாத்தா கொடுத்தோம்னா தான் ஸ்டிக்கா இருக்கும். இல்லாட்டி மேல சுருண்டுக்கிட்டே வரும். ஸோ துணி அளவா கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாத் தான் இருக்கு. இப்போ இதுக்கு உள்ள இன்னும் 2 கிளாத் கொடுக்கணும். அதுக்கு நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாத் இருக்கும்ல, அதை எடுத்து உள்ள கொடுத்துக்கலாம். பட்டியோட நல்ல பக்கத்துக்கு மேல உள்ள கொடுக்குற கிளாத் மேல வச்சு தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கணும். இப்போ வந்து தொக்கி பட்டி பக்கம் 3.5 இன்ச்சும் சைடு பக்கம் 3 இன்ச்சும் வைக்கணும். சைடு பக்கம் 3 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு குறைஞ்சிருக்கலாம். அதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு கேப் விட்டுக்கலாம். கேப் விட்டு இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே இது நமக்கு எவ்வளவு தூரம் வேணுங்கிறத துணியை வச்சு அளந்து பார்த்துக்கலாம். நமக்கு இவ்வளவு போதும். 2 கிளாத்தையும் ஒண்ணா போட்டு தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பிசிறு வெளியே தெரியாம எப்படி தைக்கிறேன்றத பாருங்க. இதுல வந்து 3 துணியா இருக்கிறதுல ஒன்றை மட்டும் எடுத்து விட்டு ஒரு 2 துணியை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த 2 துணி மேல மட்டும் வச்சு இந்த பாட்டை தைக்கிறேன். வச்சுட்டு இந்த துணி அப்படியே சுட்டிக்கலாம். சுருட்டி உள்ள வச்சுட்டு இந்த துணியை கொண்டு வந்து இந்த தையத்துக்கு மேல வச்சு அப்படியே இதுல ஒரு தையல் போடணும். இப்படி நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை பிடிச்சி ஊந்தா வந்துடும். சரி இல்ல இதே மாதிரி இதையும் ரெடி பண்ணிக்குவோம். 2 துணியை மட்டும் எடுத்துட்டு இதை வச்சு தச்சு அதுக்கப்புறம் இன்னொரு துணி வச்சு தைக்கலாம். இந்த பட்டி மேல அப்படியே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். சரி கொக்கி பட்டி ரெடி பண்ணுவோம். ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம். ஓகே கரெக்டா இருக்கு.
இது வந்து ஐப்பட்டி. இப்ப ரெடி பண்றது கொத்திப்பட்டி. எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி விட்டுக்குவோம். பேக் பார்ட்டி ஃப்ரண்ட் பார்ட்டியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். பேக் பார்ட்டை ரெண்டா மடிச்சு போட்டுக்கணும். ரெண்டா மடிச்சு போட்டுக்கிட்டு அளவு பிளவுஸ்ல இருந்து அளவு எடுத்துக்கலாம். அளவு பிளவுஸ்லயும் முதுகு பக்கத்தை ரெண்டா மடிச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டி, கொக்கிப்பட்டி பக்கம் கொக்கிப்பட்டி. ஸ்லீவை ரெண்டா மடிச்சு போட்டுக்கிட்டு அந்தந்த ஸ்லீவுக்குரிய பக்கமே அளவு இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை பெருசா இருக்கும், சிறுசா இருக்கும். எல்லாரும் உடல் அமைப்பும் ஒண்ணு போல இருக்காது. இது ஐப்பட்டி பக்கம் உள்ள சைடு, இதுவும் அதே பக்கம் உள்ள சைடு. அதை பார்த்துக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம தையலுக்காக 2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 2 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கலாம். தையல் போட்டு கை சைடு துணி இப்படி தந்திடணும். அடியிலையும் பார்த்துக்கோங்க. அப்படி போல விட்டீங்க. இந்த பக்கத்துலயும் ஸ்லீவ் அளந்துக்கலாம். தையலுக்கு 2 இன்ச்சு அளந்துக்கலாம்.
ஒன்று போல வெட்டிக்கலாம். அப்பதான் பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கும். நம்ம 2 இன்ச்சு தையல் 1.5 இன்ச்சு தையல் விட்டா போதும். நம்ம 2 இன்ச்சு விடுறதுக்கு காரணம் தான் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் நெட்டையும் குட்டையுமா அசிங்கமா இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. இப்படி தச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்று போல வெட்டி விட்டு ஒரு ஓவர்லாக் போடணும், நல்லா இருக்கும். ஓவர்லாக் இல்லாதவங்க இப்படி சும்மா தையல் மட்டும் போடணும். இப்போ கழுத்து பீஸ் ரெடி பண்ணிடுவோம். கழுத்துக்கு நல்லா கிராஸ் பீஸா பார்த்து எடுத்துக்கலாம். இது இழுத்து பாருங்க, எங்களுக்கு நல்ல கிராஸ் இழுத்து கொடுக்குதோ எடுங்க. ரைட் எடுக்கிறேன். இப்படி இந்த 2 பக்கம் இப்படி வச்சு இப்படி தைய போட்டுக்கலாம். போட்டு ஒரு 1/4 இன்ச் எடுத்து கிராஸ் பீஸ் ரெடி. இதை கழுத்துல வச்சு தச்சுக்கலாம். கழுத்தோட பிளவுஸோட நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு, அது மேல கிராஸ் பீஸோட நல்ல பக்கத்தை மேல வச்சு தைக்கலாம். இதை ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி விட்டு இப்படி மடிச்சு வச்சுக்குவோம். இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அடிப்பக்கமா மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சு விட்டுட்டு தச்சுட்டு ஊட நாச்சஸ் கொடுத்துக்கணும். இது அப்படியே ஒரு மடக்கு மடக்கி இந்த ஓரத்திலேயே இந்த துணியில விழுந்துடக்கூடாது தையல். இந்த இந்த கிராஸ் துணியிலேயே இந்த ஓரத்திலேயே போடணும். அதெல்லாம் ஒண்ணு போல மடக்குங்க, அப்பதான் அடுத்து இன்னொரு மடக்கு மடக்கி தையல் போடும்போது கொஞ்சம் தையல் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பார்க்க அழகா இருக்கும். தச்சாச்சு. இது அப்படியே இந்த பக்கம் திருப்பி
இன்னொரு மடக்கு மடக்கி இப்படியே தையல் போட்டுவாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா அயன் பண்ண மணிக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இந்த இடத்துல லைட்டா பிசு தெரியுது, அதை லைட்டா கட் பண்ணி விட்டுக்கலாம். அங்க ஒரே மாட்டி தையல் விழுந்திருக்குதா, இப்படி இந்த ஓரத்துல இதே மாதிரி தையல் போட்டுக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த பிசில் வச்சு நல்லா நீட்டா வெட்டி விட்டுக்கோங்க. பிளவுஸ் தச்சு முடிச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு பிளவுஸ். பாருங்க இவ்வளோ நீட்டா இருக்குன்னு.